வெல்கம் பேக். இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட் பார்க்க போகிறோம். ஸோ கன்ஸ்ட்ரெயின்ட் லே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் இந்த பிளேலிஸ்ட்லேயே. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆண்ட்ராய்டில் நீங்கள் ஒரு ஆக்டிவிட்டி க்ரியேட் பண்ணால் டிஃபால்ட்டாகவே வந்து நம்மளுக்கு கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட் தான் வருது கரெக்டாக. ஸோ அதனால் நம்ம அதை பற்றி புரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டிசைன் நம்மளால் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து இந்த டிசைன் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி டிசைன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எக்ஸாம்பிள் கோடுக்கே போகிறதில்ல. கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட்டில் எப்படி காம்ப்ளெக்ஸான டிசைன்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அட் லாஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு அவுட்புட், இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன், ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்க்ரீன் வந்து எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ நான் வந்து வீடியோ ஆன் த ஃப்ளையில் வந்து நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சில பாயிண்ட்ஸ் சொல்லிகிட்டே போவேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டிசைன் பண்ணுறதுக்கு நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு பக்கா டிசைன் பண்ண முடியும். ஏன்னா நம்ம ஒரு ஆப் பண்ணியிருப்போம், டிசைன் பார்த்துட்டு நம்மளுக்கே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்காது. அது ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி பார்த்தா சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ்லாம். ஸோ அந்த மாதிரி டிசைன்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு நமக்கு இது ரொம்ப அவசியமான டாபிக். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து வியூ அண்ட் வியூ குரூப்ஸ் வீடியோ அண்ட் லீனியர் லேஅவுட் வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஏன்னா வந்து இப்போ வந்து லீனியர் லேஅவுட் யூஸ் பண்ணுறத விட கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட் சில கண்டிஷனில் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தெரியணும். எங்கே வந்து நம்ம லீனியர் லேஅவுட்க்கு போகணும், எங்கே வந்து நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம டிசைனுக்கு போயிடலாம். ஸோ டிசைன் கிளிக் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் தான் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து இன்னொன்று செக் பண்ணுங்கள். இது வந்து டர்ன் ஆனில் இருக்கணும். ஸோ எனேபிள் பண்ணி வச்சுருங்க இதை. ஸோ இது எதுக்குன்னு நான் சொல்கிறேன். தென் வந்து இங்கே போயிட்டு வந்து டிசைன் ப்ளஸ் ப்ளூ பிரிண்ட். ஸோ ரெண்டுமே வச்சுக்கோங்க. டிசைன் அண்ட் ப்ளூ பிரிண்ட் நம்ம ரெண்டுமே தேவை. ஸோ இது டிசைன் இங்கே ப்ளூ பிரிண்ட் இங்கே. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் இப்போ வந்து ஒரு பட்டன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் வைக்கிறேன். ஸோ இப்படி பட்டனை நம்ம போட்ட உடனே வந்து நான் ஆல்ரெடி இங்கே ஆன் வச்சுருக்கனால என்ன ஆகும்னா வந்து கரெக்டாக வந்து அது எந்த இடத்துல உட்காரணும், லைக் ஹரிசாண்டலாக இது வந்து கரெக்டாக இருக்கணும். ஏன்னா ரெஸ்பான்சிவ் டிசைன், நீங்கள் ஒரு மொபைல் டேப்லெட் போகிறப்போ இல்லை மொபைல்லேயே வேறு ஸ்க்ரீன் சைஸ் போகிறப்போ கூட டிசைன் பக்காவாக இருக்கணும்னா உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் கரெக்டாக கொடுக்கணும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பாட்டை நான் இப்படி ஹரிசாண்டலாக எடுத்து போடுறேன். இங்கே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஹரிசாண்டலாக வந்து நம்ம இங்கே மார்ஜின் கொடுப்போம். ஸோ மார்ஜின் லெஃப்ட்டு ரைட்லாம் கொடுப்போம். ஸோ அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணணும். ஸோ ஹரிசாண்டல் பயாஸ்ன்னு பேர் இதுக்கு பேர். ஸோ இங்கே வருது பாருங்கள், ஹரிசாண்டல் பயாஸ். இப்போ நீங்கள் கோடில் பார்த்தாலும் இது இருக்கும். ஸோ நான் கோட் விண்டோக்கு போகிறப்போ நீங்கள் வந்து இங்கே ஹரிசாண்டல் பயாஸ் அப்படின்றத பார்க்கலாம். இங்கே இருக்குது. ஸோ இதுதான் நம்ம டிசைனில் அச்சீவ் பண்ணியிருக்கோம். நம்ம கோட் பண்ணாமல் எப்படி பண்ணலாமல் நீங்கள் லீனியர் லேஅவுட்டில் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே நம்ம எல்லாமே எக்ஸாம்பிளில் பண்ணியிருப்போம். இங்கே நம்ம எல்லாமே வந்து ட்ராக் அண்ட் ட்ராப்பில் பண்ண போகிறோம். ஸோ இது மூலிமா நான் அரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஹரிசாண்டல் பயாஸ்ன்றது இதுதான். தென் வந்து நான் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்னொரு பட்டன் எடுத்துகிட்டு வரேன். ஸோ இப்போ 2 பட்டன் எடுத்துகிட்டு வந்துட்டு நான் வந்து ஒரே லைனில் வைக்கணும். எனக்கு 2 பட்டனும் பக்கத்தில் ஒரே லைனில் எனக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷிஃப்ட் அமுத்தி 2 பட்டனையும் செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த பட்டனை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் அமுத்தி இன்னொரு பட்டனை செலக்ட் பண்ணிவிட்டு தென் ரைட் கிளிக் பண்ணி செயின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட்டில். ஸோ செயின் கிரியேட் ஹரிசாண்டல் செயின் இருக்குது பாருங்கள். ஸோ ஹரிசாண்டலாக நம்ம வைக்க போகிறோம். ஸோ ஹரிசாண்டல் செயின் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 2 பட்டனும் வந்து ஒரே லைனில் தான் நமக்கு மெயின்டைன் ஆகும். நம்ம சொல்லலாம் எவ்வளோ டிஸ்டன்ஸில் எனக்கு வேணும் அப்படின்ட்டு. லைக் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம நகர்த்தி டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் எனக்கு 2 பட்டனும் வேணுன்றதை நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா, லீனியர் லேஅவுட்டில் வந்து நம்ம வெயிட்டுன்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ வெயிட்டுன்னு ப்ராப்பர்ட்டி கொடுத்து நம்ம ஒரு லீனியர் லேஅவுட்குள்ளே ஹரிசாண்டலாக எப்படி வைக்கணுன்ற சொல்லுவோம். ஸோ அதுதான் ஆக்சுவலாக இங்கே செயின்னு சொல்லுவாங்க. ஸோ 2 பட்டனுக்கு எவ்வளோ கேப் இருக்கணும் அப்படின்றத வந்து நம்ம இங்கே வந்து இப்போ நம்ம இப்படி ட்ராக் பண்ணியே வைக்கலாம். ஸோ எப்படி சொல்கிறேன்னா, இப்போ இந்த பட்டன் இப்படி லாஸ்ட்டில் வச்சுட்டு இந்த பட்டன் இப்படி ஸ்டார்டிங் ஆஃப் த ஸ்க்ரீனில் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் இப்படி ட்ராக் பண்ணி வச்சாவே கரெக்டாக அலைன்மெண்ட் பக்காவாக இருக்கும். ஸோ நம்ம இதை தான் வந்து வெயிட்டுன்னு சொல்லி லீனியர் லேஅவுட்டில் யூஸ் பண்ணியிருப்போம் அங்கே. ஸோ இங்கே வந்து நம்ம லைக் வந்து நம்ம செயின் பண்ணிவிட்டு நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் எப்போதும் கரெக்டாக இருக்கும். ஸோ எத்தனை பட்டன் வேணால் இது மாதிரி வந்து நம்ம அலைன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே எவ்வளோ கேப்ஸ் வேணும் நமக்கு இன் பிட்வீன் அப்படின்றத நம்ம ட்ராக் பண்ணி வந்து செட் பண்ணிக்கலாம். தென் மெயினாக வந்து இது இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ இந்த விண்டோ என்னன்றதை இப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நான் சொல்கிறேன், இங்கே ஹரிசாண்டல் பயாஸ் வரும். ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து வெர்டிக்கல் கிரியேட் பண்ணால் வெர்டிக்கல் பயாஸ்னு சொல்லி இங்கே ஒரு லைன் வரும். ஸோ அது ஒரு லைன். ஸோ இப்போ வந்து இந்த குட்டி பாக்ஸை ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். இந்த குட்டி பாக்ஸில் இருக்குது என்னென்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன்னா, ஸோ இந்த குட்டி பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரோ மார்க் மாதிரி இருக்குது. அப்புறமா வந்து ஸ்ட்ரெயிட்டாக லைன் இருக்குது. அப்புறமா வந்து இது பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக் லைன்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். ஸோ சிங்கிள் ஒரே பட்டன் வச்சுக்கிட்டு நான் வந்து இப்போ லேஅவுட் வித் வந்து 100 கொடுக்குறேன். ஸோ ஃபிக்ஸ்டு சைஸாக 100 கொடுத்துட்டேன். ஸோ 100 கொடுக்குறப்போ உங்களுக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஸோ அதுதான் இங்கே டிஃப்ரென்ஸ் காட்டுது. ஸோ நீங்கள் ஒரு ஃபிக்ஸ்டு சைஸ் கொடுக்குறப்போ இந்த லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதான் வித் லைன் இல்லையா. ஸோ வித் இது வந்து மேலே இருக்கிறது வந்து ஹைட். ஸோ அந்த வியூ, இது பட்டன்றது ஒரு வியூ காம்போனன்ட் சொல்லலாமா. ஸோ அதோட லைக் வித் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்குது. ஸோ அதுதான் இந்த லைன் இண்டிகேட் பண்ணுது.
இல்லை இந்த லைன் வந்து நம்ம மேட்ச் பேரண்ட் கொடுக்கலாம். ஸோ மேட்ச் பேரண்ட் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் மேட்ச் பேரண்ட் கொடுக்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜிக்ஸாக் லைன்ஸாக வந்துடும். ஸோ அந்த வியூ காம்பவுண்ட் வந்து மேட்ச் பேரண்ட் இருக்குது அப்படின்னா ஜிக்ஸாக்காக இருக்கும். இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லெஃப்ட்டோட மார்ஜின் காட்டுது. ஸோ நான் மார்ஜின் 0 கொடுத்துட்றேன். ஸோ மேட்ச் பேரண்ட் பாருங்கள் ஃபுல்லாக பேரண்ட்டுக்கு இருக்கா. ஸோ இது வந்து ஜிக்ஸாக் லைன்ஸில் இண்டிகேட் பண்ணும். அப்போது மூணாவது என்னென்னா wrap கண்டென்ட். ஸோ wrap கண்டென்ட் எப்படி கொடுக்கும், இது வந்து இந்த ஆரோ மாதிரி நமக்கு இண்டிகேட் பண்ணும். ஸோ இதான் 3 டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபிக்ஸ்டாக இருந்தால் அந்த லைன் மாதிரி இருக்கும். உங்களுக்கு மேட்ச் பேரண்ட்னா ஜிக்ஸாக்காக இருக்கும். wrap கண்டென்ட் கொடுத்தா உங்களுக்கு இந்த மாதிரி ஆரோ இருக்கும். இது 3த்தையும் நீங்கள் நான் வச்சுக்கணும். நீங்கள் எங்கே அதை யூஸ் பண்ணணுமோ நீங்கள் இங்கேயே இப்படி மாற்றிக்கலாம். ஸோ இங்கே எனக்கு ஃபிக்ஸ்டாக நான் இப்போ இருந்து கொடுக்க போகிறேன். ஸோ ஃபிக்ஸ்டுன்னு சொன்னோடனே அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்துருச்சு. இது வந்து wrap கண்டென்ட். ஸோ wrap நம்ம எங்கே யூஸ் பண்ணோம் அப்படிலாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு இந்த டுட்டோரியல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் கற்றுப்பீங்க. ஸோ அது ஒன்று ஆச்சு. ஸோ அதே மாதிரி வந்து நம்ம வந்து டாப்லேருந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இது மார்ஜின் இந்த சைடில் லைக் லெஃப்ட் சைடு கொடுக்குறது லெஃப்ட் மார்ஜின் காட்டுது பாருங்கள். இங்கே வந்து டாப் ஆஃப் த மார்ஜின் லைக் ஓகே நம்ம மேலேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கணும், 300 தள்ளி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ டாப் மார்ஜின். இது வந்து ரைட் மார்ஜின் அண்ட் பாட்டம் மார்ஜின். ஸோ டாப் மார்ஜின் வந்து நான் இப்போ உங்களுக்கு கம்மி பண்ணி காட்டுறேன். ஸோ 16 கொடுத்தோன்னே பாருங்கள் லைக் வந்து இது மேலே போயிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம இந்த விண்டோலேயே நமக்கு எங்கே ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்றத வச்சு நம்ம டிசைன்லேயே பண்ணலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ்லாம் நம்ம பேசிக் திங்ஸ் பார்த்துட்டோம். இப்போ வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸுக்கு போகலாம். இப்போ மெயினான கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட்டில் நம்ம இன்னும் கன்ஸ்ட்ரெயின்ட்டே பார்க்கல. ஸோ கன்ஸ்ட்ரெயின்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சர்க்கிள்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி சர்க்கிள்ஸ் வந்து ஒரு வியூவை சுற்றி 4 இருக்கும். இந்த 4 தான் கன்ஸ்ட்ரெயின்ட். இதான் ஒரு ஹேண்டில்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. இந்த மாதிரி இருக்கிறது வந்து லைக் சைஸ் ஹேண்டில்னு சொல்லுவாங்க. சைஸ் ஹேண்டில்னால் நீங்கள் சைஸை வந்து லைக் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் குறைக்கிறதுக்கும் இந்த கார்னர்ஸில் இருக்கிறது யூஸ் ஆகும். இது வந்து இந்த ஹேண்டில் வந்து நமக்கு கன்ஸ்ட்ரெயின்ட்டை சொல்கிறதுக்கு. அதாச்சும் கன்ஸ்ட்ரெயின்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வியூக்கு இந்த வியூ என்ன கன்ஸ்ட்ரெயின்ட் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றத சொல்ல போகிறோம். ஸோ இந்த 2 வியூக்குள்ளேயும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றத சொல்ல போகிறோம். அதுதான் அந்த கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வியூ வந்து இந்த வியூக்கு கீழே தான் வரணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். பார்த்தீங்களா நான் என்ன பண்ணேன் அப்படின்றத. ஸோ திருப்பி நான் அது பண்ணுறேன். ஸோ இந்த பட்டன் வந்து ஒரு பட்டன் கீழே தான் வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணால் இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் எடுத்துகிட்டு போய் இங்கே கொடுத்துடணும். இங்கே இப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைக் கன்ஸ்ட்ரெயின்ட் டாப் வந்து இந்த பட்டனோட பாட்டமில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டாப் இதை விட பாட்டமில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம கோட் போனால் தெரியும் பாருங்கள். இப்போ வந்து நம்ம இந்த பட்டன் தான் கீழே இருக்க பட்டன் ஆக்சுவலாக. ஸோ நம்ம இது என்ன சொல்லியிருக்கோம்னா, கன்ஸ்ட்ரெயின்ட் டாப் வந்து டு பாட்டம் சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா. இந்த டாப் வந்து இதோட பாட்டமுக்கு இந்த பட்டனோட பாட்டமுக்கு தான் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம பட்டன் நேமை ஃபஸ்ட்டு மாற்றலாம். அப்போ தான் வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த பட்டன் டாப் வந்து இந்த பட்டனோட பாட்டமில் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டோம். இதான் கன்ஸ்ட்ரெயின்ட் சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் கேப்ஸ் இதுக்கு வேணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து நீங்கள் மார்ஜின் டாப் கொடுங்க. இப்போது கேப் வருதா, இப்போ நமக்கு வந்து தேவைப்பட்ட கேப் இங்கே கிடைக்கிது. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சம்டைம்ஸ் வந்து ஒரு வியூவில் வந்து என்ன பண்ணி டிசைன் பண்ணுறப்போ என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா, 2-3 பட்டன்ஸ் டெக்ஸ்ட் வீல்ஸ்லாம் போடுறப்போ வந்து ஒன்று அங்கங்கே ரேண்டமாக ஜம்ப் ஆகி போயிடும். ஸோ அப்படி போகாமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம கன்ஸ்ட்ரெயின்ஸ் கரெக்டாக சொல்லணும். ஸோ இது கீழே இது வரும் அப்படின்னு சொல்லணும். இப்போ இந்த பட்டனுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு பட்டன் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பட்டன் இப்படி வச்சுட்டு லைக் இந்த பட்டன் வந்து இந்த பட்டனுக்கு லெஃப்ட் சைடில் தான் வரும் அப்படின்றத நான் சொல்லிடுவேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ வந்து இந்த வியூஸ் இஷ்டத்துக்கு ஜம்ப் ஆகாது. நீங்கள் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்க்ரீன் போகிறப்போ ஒரு டெக்ஸ்ட் வியூ போகிறப்போ இப்போ நீங்கள் ஒரு ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் வந்து அந்த எடிட் டெக்ஸ்ட் பாக்ஸ் இப்போ நான் கீழே போட போகிறேன். ஒரு கீழே ஒரு எடிட் டெக்ஸ்ட் பாக்ஸ் கீழே எடிட் டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கணும். இல்லைனா வந்து லைக் மல்டிபிள் எடிட் டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து இப்போ நம்ம பக்கத்தில் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது நான் சொல்கிறேன். இப்போ ஜஸ்ட் லைக் இந்த இதை காப்பி பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து இப்படி லெஃப்ட்டில் இப்படி ஒரு இருக்கும், நம்ம ஸ்க்ரீனில் ரைட்டில் வச்சுருக்கோம். இதெல்லாம் இஷ்டத்துக்கு ஜம்ப் ஆகாத மாதிரி நம்ம எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கூட கன்ஸ்ட்ரெயின்ஸ் கண்டிப்பாக நம்ம சொல்லணும். ஸோ அதாவது இது லைக் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இந்த எடிட் பாக்ஸ் வந்து இது கீழே தான் இருக்குது அப்படின்றத நான் சொல்லிடணும். அதே மாதிரி வந்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து இது கீழே இருக்குது அப்படின்னு சொல்கிறதும் தவிர்த்து நம்ம வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் மார்ஜின் அங்கே அப்ளை ஆகிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போது. ஸோ இதையும் வந்து நம்ம இதோட டாப்புக்கு கொண்டு போய் வச்சுட்டு தென் இதோட லெஃப்ட்டு வந்து இந்த லெஃப்ட்டுக்கு இருக்கணும் ஆக்சுவலாக. ஸோ அப்போ தான் பக்கத்தில் இது வரும். ஸோ இது வந்து கொஞ்சம் கீழே இப்போ வரணுமா, ஸோ அதுக்கு நம்ம வந்து ஒரு 16 கொண்டு வந்துடலாம். இப்போ நான் சைஸ் மாற்றிட்டனால உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இல்லைனா வந்து எக்ஸாக்டாக ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்திருக்கும். ஸோ இதுக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் வர்றதுக்கு நம்ம லெஃப்ட் சைட் மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ணோம். ஸோ லெஃப்ட் சைட் மார்ஜின் 16. ஸோ ஓகே,
ஸோ அதே மாதிரி இதுக்கும் லைக் டிஸ்டன்ஸ் வரணும். ஸோ அதுக்கு டாப் மார்ஜின் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு மார்ஜின் லைக் நீங்கள் அலைன் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறது கொடுக்கலாம், இல்லைனா வந்து நீங்களே ஒரு கஸ்டம் வேல்யூ கூட இப்படி கொடுக்கலாம். ஸோ 100 கொடுக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் செட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு கீழே எது வரணும், எதுக்கு சைடில் எது வரணும் அப்படின்றது தான் கன்ஸ்ட்ரெயின்ட். அதை தான் நம்ம இப்படி டிசைன்லேயே இப்படி பண்ணலாம். ஸோ இப்போ கன்ஸ்ட்ரெயின்ட் எனக்கு வேணாம், நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே இல்லை, இங்கே இருக்க தானே கன்ஸ்ட்ரெயின்ட், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ 1 2 3 4 இந்த சர்க்கிள் தான் கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ நீங்கள் அது வேணாம் அப்படின்னா இங்கே வந்து கிளிக் பண்ணி எக்ஸ்ன்னு கிளிக் பண்ணால் அது வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் ரிமூவ் ஆகிடும். ஸோ நீங்கள் அப்படி கிளிக் பண்ணலாம், அப்படி வேணாலும் கிளிக் பண்ணலாம். அப்படின்னா ஒரு வியூவை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி இங்கே வந்து நீங்கள் வந்து கேன்சல் லைக் கிளியர் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்லாம் ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த காம்ப்ளெக்ஸ் ஸ்க்ரீன் சொல்லியிருந்தோம் இல்லையா ஸ்டார்டிங்கில், அது எப்படி அச்சீவ் பண்ணலாம் ஒரு ப்ரொஃபஷனல் டிசைன் அப்படின்றத ஃபுல் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் அப்படியே. ஸோ ஒரு இமேஜ் வியூ தான் எனக்கு தேவை ஃபஸ்ட்டு. ஸோ அந்த இமேஜ் வியூக்கான தேவையான இமேஜ் வியூ எடுத்து ட்ராக் பண்ணி போடுங்க. நான் ஆல்ரெடி இமேஜை வச்சுருக்கேன். ஸோ இந்த தான் பேனர் இமேஜாக நான் வைக்க போகிறேன். ஸோ இதுதான் பேனர் இமேஜ். ஸோ இந்த இமேஜில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ரிசோர்ஸ் ஃபோல்டர் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ட்ராயபிள்ஸில் நீங்கள் இமேஜ் ஃபைல்ஸ்லாம் இங்கே தான் போடணும். ஸோ ஆல்ரெடி தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், இங்கே இமேஜ் ஃபைல்ஸ்லாம் போட்டுருங்க. நான் அந்த ஜேபிஜி இங்கே போட்டிருக்கேன். ஸோ அந்த இமேஜ் வியூவை வந்து நான் இமேஜ் வியூ கொடுத்துட்டு ஒரு இமேஜை கொடுத்து அப்ளை பண்ணியாச்சு. ஸோ நமக்கு இப்படி டிஃபால்ட்டாக ஒன்று கிடைக்கும். இதோட வித்து பார்த்திங்கன்னா லைக் wrap கண்டென்ட் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் wrap கண்டென்ட் இருக்குதா. ஸோ ஆரோ. ஸோ நான் எனக்கு wrap கண்டென்ட் வேணாம், எனக்கு வந்து ஃபிக்ஸ்டாக தான் வேணும். ஏன்னா எனக்கு டிஃப்ரெண்ட் இமேஜஸ் வரும். நான் வந்து ஒரு ஏபிஐ கால் மூலமாக பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா எனக்கு டிஃப்ரெண்ட் இமேஜஸ் வரப்போ எனக்கு எல்லாமே வந்து இஷ்டத்துக்கு ஒரு லைக் ஹைட் ஆர் வித்துக்கு போகக்கூடாது. ஸோ எனக்கு வந்து பர்டிகுலர் ஹைட்டில் தான் இருக்கணும், அதை தாண்டி போகக்கூடாது. ஸோ ஒரு ஹைட் மட்டும் நான் வச்சுக்கிறேன். wrap கண்டென்ட் இருக்கட்டும். ஏன்னா நான் வந்து மோஸ்ட்லி வந்து மேட்ச் பேரண்ட் கொடுத்துடலாம். ஏன்னா எனக்கு ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வேணும். ஃபுல் ஸ்க்ரீன் வேணும்னால நான் வந்து மேட்ச் பேரண்ட் கொடுத்துட்றேன். மேட்ச் பேரண்ட் அப்ளை ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் இது எங்கே ப்ளேஸ் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா இங்கே டாப்பில் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது மாதிரி டாப்லேயே நமக்கு இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இமேஜ் வியூ இருக்குது நமக்கு. ஸோ அந்த இமேஜ் வியூ நீங்கள் எடுத்து இப்படி வச்சுட்டு, ஸோ இதுக்கு இது வந்து நான் வந்து ஒரு போஸ்டர் இமேஜ் மாதிரி கொடுத்துருந்தேன் இல்லையா. ஸோ இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ இதுக்குமே வந்து இவ்வளோ சைஸ் தேவையில்ல, இதுக்கு நம்ம ஃபிக்ஸ்டாகவே வச்சிடலாம். ஸோ இதுக்கு நம்ம மேபி லைக் ஒரு 150 ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ 200 வச்சுட்டு இது wrap கண்டென்ட் கூட நமக்கு வந்து கொடுத்துக்கலாம். வித் வந்து ஒரு 150 dp வச்சுக்கிறேன். வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த ஆட்டோமேட்டிக்காக வச்சுருக்கேன். ஸோ இந்த ஆட்டோ எனேபிள் வச்சுருக்கனால உங்களுக்கு அது கரெக்டாக வந்து ஸ்க்ரீனில் எங்கே ப்ளேஸ் ஆகுதுன்றதை காட்டுது. இஷ்டத்துக்கு ஜம்ப் ஆகாது. உங்களுக்கு தேவையில்லைனா இதை வந்து நம்ம டிசேபிள் கூட பண்ணி விட்டுடலாம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா இதை வந்து இங்கே சென்டராக இப்படி ப்ளேஸ் பண்ண போகிறேன். இங்கே காட்டியிருந்தேன் இல்லையா டிசைனில். ஸோ அதுக்கு ப்ளேஸ் பண்ணுறது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து இதோட டாப் வந்து இதோட பாட்டமில் வரணும் அப்படின்றத சொல்கிறேன். இதோட பாட்டமும் வந்து இதோட டாப்பில் வரணும் அப்படின்னு சொல்கிற மூலிமா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது சென்டராக ப்ளேஸ் ஆகிடும். ஐ மீன் இந்த இமேஜோட பாட்டமில் சென்டராக ப்ளேஸ் ஆகும் இந்த இமேஜ் இந்த மாதிரி. ஸோ இது வந்து கோடிங் மூலிமா அச்சீவ் பண்ணுவோம். ஃபஸ்ட்லாம் வேறு மாதிரி அச்சீவ் பண்ணுறதுனால கஷ்டமாக இருக்கும். கன்ஸ்ட்ரெயின்ட் வந்தப்புறம் வந்து இது ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிச்சு இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு டெக்ஸ்ட் வியூ எப்படி போட்டுட்டு, ஸோ டெக்ஸ்ட் வியூ எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா இதோட லெஃப்ட்டில் தான் இருக்கணும். ஸோ இதோட லெஃப்ட்டில் இருக்கணும். தென் இவ்வளோ வந்து டிஸ்டன்ஸ் தேவையில்லை. ஸோ இங்கேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆனால் கூட கரெக்டாக. ஸோ இப்போ இங்கே வந்து டெக்ஸ்ட்டோட நேம் மாற்றிடலாம். ஸோ மூவி நேம் மாதிரி வச்சுட்டு, ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஏபிஐ மூலிமா எடுக்கிறப்போ டைனமிக்காக இருக்கும். அதனால தான் டிசைன் வந்து இப்போ இந்த டெக்ஸ்ட் எவ்வளோ பெருசாக வேணால் போகலாம், ஒரு மூவி நேமுக்கும் மாறும். ஸோ அதனால தான் நம்ம வந்து wrap கண்டென்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணோம் எப்போயுமே யோசிச்சு. ஸோ இந்த ஒரு டெக்ஸ்ட்டு மட்டும் யோசிச்சு பண்ணக்கூடாது. தென் இதோட சைஸ் வந்து நம்ம ஒரு 20 dp கொடுக்கலாம் நினைக்கிறேன். ஸோ இல்லை அதுக்கு மேலேயே கொஞ்சம் ஒரு 20 கொடுத்துட்டு மேபி லைக் நம்ம ஃபாண்ட் போல்ட் ஆக்கிடுறேன்னா. ஸோ ஃபாண்ட் ஸ்டைல் போல்டு. ஸோ இன்னும் கூட லைக் ஒரு மேபி லைக் ஒரு ஃபாண்ட் சைஸ் 2 ஏற்றிட்டு, ஸோ இது மாதிரி நம்ம டிசைன் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து டிசைன் இப்படி தான் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்க முடியும். லைக் ஒன்று எது பண்ணலாம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சுட்டு நம்ம இப்படி பண்ணலாம். தென் வந்து ஒரு ரேட்டிங் பார் ஒன்று போடலாம். ஸோ ரேட்டிங் பார் வந்து நம்ம இங்கே போட்டுட்டு,
ஸோ கைண்ட் ஆஃப் ஒரு மூவி டிக்கெட் புக் பண்ணுற லைக் ஆப் ஆர் சம்திங் இல்லை ரிவ்யூ பண்ணுற இடத்துல நம்ம இது மாதிரி ஒரு டிசைன் பண்ண தேவைப்படலாம். ஸோ அங்கே வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் தேவைப்படும். ஸோ இந்த ரேட்டிங் பார் வந்து எப்பயுமே வந்து இதுக்கு கீழே தான் இருக்கும். ஸோ அதனால் இப்படி ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம இந்த மார்ஜின் டாப் வந்து கொஞ்சம் கேப் இருக்கட்டும். ஸோ இப்படி வச்சுக்கிட்டு ஸோ நவ் இட்ஸ் லுக் குட். இப்போ இன்னொன்று ஒரு டெக்ஸ்ட் வியூ லைக் இங்கே நீங்கள் பட்டன்ஸ் போடலாம், டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் இந்த மாதிரிலாம். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு மூவி டிக்கெட் புக் பண்ணுற ஆப் வந்துச்சுன்னா நம்ம வந்து இப்படி வந்து பட்டன்ஸ் இப்படி வச்சுட்டு ஸோ இங்கே இன்ட்ரெஸ்டட் டு வாட்ச் இல்லைனா பை டிக்கெட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு 2 பட்டன் இப்படி வச்சு நம்ம அந்த பட்டனை நல்லா டிசைன் பண்ணலாம். ஸோ நம்ம பட்டன் டிசைன் கூட நம்ம கஸ்டம் டிசைன்லாம் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் எப்படி வந்து அழகாக டிசைன் பண்ணலான்ட்டு. ஸோ கண்டிப்பாக ஒன் மோர் திங் வந்து நம்ம அசைன்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்ணி. கண்டிப்பாக லைக் இந்த இது வந்து அசைன்மெண்ட்டில் நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். அப்போது தென் திருப்பி ஒரு டெக்ஸ்ட் வியூ போட்டு நம்ம லாஸ்ட்டு டிசைன் முடிக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ இங்கே பிளாட் வரப்போது, பிளாட் கீழே வந்து பிளாட் ஒரு டெக்ஸ்ட் வியூ, இன்னொரு டெக்ஸ்ட் வியூ போட போகிறோம். ஸோ இந்த டெக்ஸ்ட் வியூ வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா வந்து இதோட பாட்டமில் தான் இருக்கும். ஸோ இதோட பாட்டமில் நம்ம ஓரளவுக்கு மார்ஜின் வந்து நம்ம கீழே ஒரு 24க்கு மேலே கூட கொடுக்கலாம். ஸோ ஒரு 32 ஆர் எனக்கு ஒரு 60 மாதிரி கொடுத்துட்டா இட் வில் பி பெட்டர். ஓகே, ஸோ இது பிளாட்னு ஒரு ஸ்க்ரீன் இங்கே நம்ம வச்சுக்கிட்டு ஸோ இதையும் கொஞ்சம் போல்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஸோ இது டெக்ஸ்ட் வியூ கூட நம்ம வந்து ஒரு 17 dp மேபி. ஸோ இந்த வியூ வந்து இது பிளாட், இந்த சம்மரி, ஒரு மூவியோட சம்மரி சொல்கிறேன். இதுவும் வந்து இந்த பிளாட்டு கீழே தான் கண்டிப்பாக வரும். ஸோ அது கீழே வர மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்துடணும். ஸோ கன்ஸ்ட்ரெயின்ட் கண்டிப்பாக நீங்கள் எல்லா வியூக்கும் கொடுக்கணும் இது மாதிரி. ஸோ நான் என்ன பண்ணேன், இது ஒரு டாப் வந்து இது பாட்டம் கீழே போய் கொடுத்தேன். இது ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா ஜம்ப் ஆகாது வியூஸ், இல்லை வேறு எங்கேயாவது வந்துடும் உங்களுக்கு வியூ இந்த வியூ. ஸோ திஸ் வில் பி இங்கே காப்பி பண்ணி போட்டு நான் டிசைன் பண்ணி இது முடிச்சிடுறேன். ஸோ தட்ஸ் இட். இதை வந்து இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ரன் ஆகிடுச்சு. ஓகே, அவுட்புட் பார்த்தா நமக்கு தெரியுது பாருங்கள். இந்த டெக்ஸ்ட் எல்லாமே தப்பாக மேலே போயிருக்கு, ரேட்டிங்ஸில் மேலே போயிருக்கு. ஸோ நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றத சரி பண்ணலாம் இப்போது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பிரே வந்து லெஃப்ட் சைடில் எங்கே வரும்னு கொடுத்தேன், பட் டாப் நான் கரெக்டாக கொடுக்கவே இல்லை. ஸோ இது கீழே தான் நமக்கு வரணும். ஸோ டாப் கரெக்டாக கொடுத்துட்டேன் இப்போது. ஸோ தென் ரேட்டிங் பார் கரெக்டாக தான் இருக்குது, இது கீழே தான் இருக்குது. ஸோ இதை தான் தப்பாக கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இது கரெக்டாக வரணும். தென் வந்து இது வந்து லெஃப்ட்டில் இல்லாமல் இருந்துச்சு. இதுக்கு நான் மார்ஜின் கொடுத்துட்டேன், லெஃப்ட் மார்ஜின் கொடுத்துட்டேன். போத் ரெண்டுத்துக்குமே வந்து லெஃப்ட்டில் வந்து ஒரு மார்ஜின் கொடுத்தாச்சு 32. ஸோ இப்போ கரெக்டாக வரணும் இது. ஸோ லெட்ஸ் see the அவுட்புட். ஸோ பக்கா நமக்கு வந்து அவுட்புட் ரன் ஆகிடுச்சு இப்போ இந்த ஆப்பில். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் வந்து நம்ம டிசைன் பண்ணவே பக்காவாக இருக்குது. இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் டிசைன் வந்து நம்ம இப்படி கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட் யூஸ் பண்ணி தான் மோஸ்ட்லி டிசைன் பண்ணுவாங்க எல்லாருமே. ஸோ கண்டிப்பாக 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்த மாதிரி வந்து நீங்கள் இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அடுத்த வீடியோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் எங்களுக்கு. தென் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து கண்டிப்பாக இது அசைன்மெண்ட்டில் வரும். அசைன்மெண்ட் பற்றி தெரியாதவங்க ஆல்ரெடி வந்து மற்ற வீடியோஸ் பாருங்கள், சர்டிஃபிகேஷன் பற்றி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை பற்றி பார்த்துட்டு அசைன்மெண்ட்ஸ் பண்ணால் உங்களுக்கு ஃப்ரீ சர்டிஃபிகேட்ஸ் கொடுப்போம். அப்கமிங் வீடியோஸில் வந்து கண்டிப்பாக வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் யூஸ் பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பண்ணலாம். ஸோ தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டுருங்க. தேங்க்யூ, பை.